ஹாய், வெல்கம் டு மிருத்திகா சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வந்து மட்டன் குழம்பு வச்சுருக்கேன். கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை போட்டிருக்கேன், 2 வந்து பெரிய வெங்காயம் வந்து மெலிசாக கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீல வாக்கில் கட் பண்ணால் நல்லாயிருக்கும் குழம்பு. நம்ம பொடியை கட் பண்ணுறதுக்கும் நீளமாக கட் பண்ணி போடுறதுக்குமே டிஃப்ரெண்ட் இருக்குது. டேஸ்ட் அதிலே மாறும். கொஞ்சமாக வந்து கல் உப்பு போட்டிருக்கேன். இதை நல்லா வதங்கினதுக்கப்புறமா வந்து தக்காளி வந்து ஒரு 2 தக்காளி கட் பண்ணி தனியாக வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு மிக்சியில் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், ஒரு தக்காளி, அப்புறம் இஞ்சி பூண்டு எல்லாமே வந்து மிக்சடாக வந்து போட்டு அரைச்சிக்கலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதையும் வந்து வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்ச மிக்ஸை வந்து இது கூட சேர்த்துக்கிறேன். தேங்காய் வேணுமான்னா கூட நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். ஆனால் நான் அதில் தேங்காய் போட்டேன்னா என்னென்னு எனக்கு தெரியல, டவுட்டாக இருக்குது. தக்காளி வந்து போட்டிருக்கேன். தேங்காய் போடலன்னு தான் நினைக்கிறேன். தக்காளி போட்டுட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கலாம். கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நான் மட்டன் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 1/2 கேஜி வந்து மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். இது நம்ம வெறுமனே வந்து வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து குழம்பு கூட்டி வச்சாலுமே நல்லாயிருக்கும். இது வந்து வெங்காயம் தக்காளிலாம் வதக்கிட்டு அப்படியே உடனே வந்து மட்டன் வந்து அவிக்கவே இல்லை, அப்படியே போட்டுக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள் போட்டிருக்கேன், குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். கொஞ்சமாக மட்டன் மசாலா தூள் போட்டிருக்கேன். கொஞ்சமாக வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே வந்து தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வந்து இதை அப்படியே சிம்மிலே வச்சுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா வந்து அந்த காரம் எல்லாம் அது கூட வந்து சேர்ந்துருக்கும். சுடு தண்ணி வந்து எப்போவுமே வந்து நான்வெஜ் செய்யும்போது நம்ம வந்து சுடு தண்ணி வச்சுக்கிட்டா அந்த சிக்கன் ஆகட்டும் மட்டன் ஆகட்டும் நல்லா வெந்து வரும், சாப்பிடவும் நல்லாயிருக்கும். நம்ம நார்மலாக வந்து இதை நல்லா வதக்கிட்டு வந்து பச்சை தண்ணி வந்து ஊற்றினா வந்து இது ஒரு மாதிரி இருக்கும், அது நல்லா இருக்காது. அதனால் வந்து நான் சுடு தண்ணி தான் வந்து எப்போவுமே யூஸ் பண்ணுவேன். தேங்காய் மறந்துட்டேன்னா லாஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். நான் அதை இப்போ போட்டேன்னா அப்போ போட்டேன்னா ஞாபகம் இல்லை. தேங்காய் வந்து தனியாக வந்து அரைச்சி வச்சுட்டு அதை ஊற்றிட்டேன். குழம்பு வந்து நல்லா கொதிச்சிடுச்சு. அதை ஆஃப் பண்ணி எடுத்து வேறு பக்கத்தில் வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். இது வந்து முட்டை வந்து பொடி மாஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு 6 முட்டை வந்து உடச்சி வச்சுருக்கேன். பொடி பொடியாக வந்து வெங்காயம் வந்து அந்த சாப்பரில் போட்டு கட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகாய் போட்டுட்டு உடனே வந்து ஆம்லேட் போட்டு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ரெடியாக இருக்குது. மட்டன் குழம்பு, சாதம், அப்புறம் வந்து ஆம்லேட் போட்டிருக்கேன். குழம்புமே வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி மட்டன் குழம்பு வைக்கும்போது நல்லாயிருக்கும். எனக்கு வந்து ரொம்ப தண்ணியாக வச்சாலாம் பிடிக்காது. குழம்பு கொஞ்சம் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா இந்த மாதிரி செய்யும்போது நல்லாயிருக்கும். பாதி அரைச்சி வச்சுக்கலாம், மிச்சம் பாதி வந்து நம்ம வதக்கி செய்யலாம். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நம்ம நார்மலாக வந்து மட்டன் அவிச்சிட்டு குழம்பு வைக்கிறத விட இந்த மாதிரி செஞ்சால் நல்லாயிருக்கும். சாரி, நான் வந்து மட்டன் வந்து சொல்ல மறந்துட்டேன். 5லேருந்து 7 விசில் வந்து மட்டன் வந்து வேக வச்சுக்கலாம் குழம்புக்கு. அதுக்கப்புறம் அந்த ப்ரெஷர்லாம் இறங்குனதுக்கப்புறமா எல்லாம் ஃபுல்லாக வந்து ஆஃப் ஆயிடுச்சுன்னா, அதுக்கப்புறமா வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து திரும்ப வந்து நம்ம நார்மலாக அடுப்பு பற்ற வச்சு தண்ணி வந்து நம்மளுக்கு வேணுன்ற அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், கொதிக்க வச்சுக்கலாம். திக்கானதுக்கப்புறம் குழம்பு வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நான் வந்து 65 பண்ணலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருந்தேன். நாங்கள் 2 பேராக இதில் வந்து வேலை பார்த்துருந்தோம். நைட் ஆகிடுச்சு நான் 65 பண்ணுறதுக்கு. அது முன்னாடி வந்து ஷார்ட்ஸில் வந்து சொல்லியிருக்கேன், இது எப்படி டீட்டெயிலாக செய்யணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் சொதப்பல் வேலை முடிஞ்சிச்சுன்னா வந்து நாங்கள் வந்து அந்த கீழே பட்டர் ஷீட் போட்டிருக்கணும். சாரி, இது அலுமினியம் ஷீட் போட்டிருக்கணும். நாங்கள் வந்து பட்டர் ஷீட் போட்டோம், அதனால் வேகலையா என்னன்னு தெரியல. இன்னொன்று வந்து அந்த பிளாக் கலர் ட்ரீ வச்சதுனால வேகலைன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது கரெக்டாக பண்ணலான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இது வந்து ஐஸ் வந்து ப்ரௌனி வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ப்ரௌனி செஞ்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஒரு 2 மாதம் ஆகிட்டுருக்கும்னு நினைக்கிறேன். 1 மாதத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு ப்ரௌனி ரெடி பண்ணி. சரி, இப்போ செய்யணுன்னும் போது கரெக்டாக வருமானான்ற மாதிரி எனக்கே தோணிகிட்டே இருந்தது. ரொம்ப நாளாக ஆயிடுச்சா, அதனால் சரி ஐஸை வந்து ப்ரௌனி ரெடி பண்ண சொல்லிவிட்டு நான் வந்து கிச்சனில் வந்து சிக்கன் 65க்காக ரெடி பண்ணியிருந்தேன். 2 பேரும் கொஞ்சம் மாற்றி மாற்றி இருக்கிற வேலை பார்த்துருந்தோம். ரோஷன் மித்தி 2 பேருக்குமே வந்து லீவ் விட்டுட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுத்துட்டா ஓரளவுக்கு பரவாயில்ல, நான் தப்பிச்சேன். இதுக்கப்புறம் நம்மளால் அவங்கள வச்சு சமாளிக்கவே முடியாது, அந்த அளவுக்கு இருக்கும். லீவு விட்டாலும் ஏன்டா லீவ் விடுறாங்கன்னு இருக்கும், ஸ்கூல் வச்சாலும் ஏன்டா ஸ்கூல் வைக்கிறாங்கன்னு, அப்போ என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியலன்ற மாதிரியே இருக்குது. சரி, முடிஞ்ச அளவுக்கு வந்து வீட்லேயே வந்து ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்து ஒரு சைடு வந்து ப்ரௌனி ரெடி ஆகிடுச்சு. இன்னொரு பக்கம் வந்து சிக்கன் 65 வந்து நான் நார்மலாக அதிலேயே சொல்லியிருந்தேன். நான் திரும்ப வந்து தவாவில் வந்து எண்ணெய் ஊற்றி பொரிச்சு எடுத்துட்டேன். அதுவுமே நல்லா தான் இருந்தது. எண்ணெய் கொஞ்சம் அவனில் இருந்ததுனால கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறது வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது. மற்றபடி டேஸ்ட்லாம் சூப்பராக இருந்தது. அப்புறம் வந்து ப்ரௌனியும் வந்து ரெடி பண்ணிட்டேன். ப்ரௌனி வந்து ராகி ப்ரௌனி தான் செஞ்சுருந்தோம். அதையுமே வந்து டீட்டெயிலாக வந்து நான் ஷார்ட்ஸ்லாம் ஏற்கனவே இருக்குது. அதனால் அது மெஷர்மெண்ட்லாம் எதுவுமே சொல்லவே இல்லை. அது ரொம்ப நல்லாயிருக்கும். எப்போவுமே சரி எதை சாப்பிட்டாலும் திகட்டும். ஆனால் ப்ரௌனி சாப்பிட சாப்பிட நமக்கு வேணும் வேணும்னு தான் சொல்லுவாங்கட்டே, திகட்டவே திகட்டாது. செம்ம சூப்பராக இருக்கும். இந்த எல்லா வேலையுமே முடிச்சாச்சு. இதுக்கு முன்னாடி வந்து பங்குனி உத்திரத்துக்காக வந்து சாமி கும்பிடலான்னு சொல்லிட்டு தான் பூஜை ரூம்லாம் ரெடி பண்ணியிருந்தேன். அது கொஞ்சமாக வந்து வீடியோ வந்து இது கூட ஜாயின் பண்ணி வைக்கிறேன். உருளியில் வந்து நல்லா பாத்திரம்லாம் கழுவி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் முன்னாடி. பூ வந்து போட்டுக்கலான்னு சொல்லிட்டு ரோஸ் வந்து உதிர்த்து தான் போட்டிருக்கேன். மீன் தொட்டி என்னை வந்து இந்த டேபிள் எத்தனை முறை க்ளீன் பண்ணாலும் நான் வைக்கிற இடம் ஒன்றா இருக்கும்.
அவங்க மாற்றி மாற்றி இந்த மீனுக்கு வந்து ஃபுட்டு போடுறேன்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி வச்சுருவாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். இதுக்கப்புறம் வந்து பூஜை ரூம் தான் ரெடி பண்ணணும். நானும் உட்காந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு பூ கட்டி. சரி நம்ம வந்து சாமி ஃபோட்டோக்காக போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு உட்காந்து நைட் வந்து பூ கட்டியிருந்தேன். அது நூல் கட் பண்ணவே இல்லை. சிசர் தேடுறேன் தேடுறேன் அது கிடைக்கவே இல்லை. நம்ம கேட்குற நேரத்தில் தேடுற நேரத்தில் எந்த பொருளுமே கிடைக்கவே கிடைக்காது. சரி பரவாயில்ல அடுத்த நாள் வந்து கட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த நூலோடவே வச்சுட்டேன். ரோஸ் வந்து சாமந்தி, ரோஸ் வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வாங்கி வச்சுட்டேன். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து அந்த நாளில் வந்து ரொம்ப ரேட் அதிகமாக இருக்கும். என்னால் வாங்க முடியாதுன்றதுனால முன்னாடியே வந்து வாங்கி வச்சுட்டேன். கவர்லலாம் போட்டு நல்லா வந்து பேக் பண்ணி வச்சுட்டேன். பூவுமே வந்து கட்டிட்டு பூஜை ரூமுக்கு வந்து பூவெல்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டேன். சாமி கும்பிட்டுட்டு ஃபாஸ்டிங்லாம் எதுவுமே இல்ல. வீட்ல இருந்தா பரவாயில்ல. வேலைக்கு போகும்போது ரொம்ப பசிக்கும். சரி பசியோட வந்து வேலையும் பார்க்க முடியாது. அதனால சரி வேணாம் சொல்லிட்டு ஃபாஸ்டிங்லாம் எதுவுமே கிடையாது. இது வந்து ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க. இது எனக்கு கரெக்ட்டா நடக்குதா என்னன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு தான் வந்து ரூ. 5 காயின் வச்சிருக்கேன். ஆ நான் இது நடந்ததுன்னா இதோட டீட்டெயில் வந்து சொல்றேன். நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். விளக்கு கீழ வந்து ரூ. 5 காயின் வச்சா இது வந்து மறைக்கிறதுக்கு எதுவும் இல்ல. சரி பரவாயில்ல எனக்கு நடந்ததுன்னா நான் டீட்டெயிலா வந்து சொல்றேன். அதில வந்து என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. எனக்கு ஓகே முடிஞ்சிருச்சுன்னா, நான் அதுக்கப்புறம் அத டீட்டெயில் வந்து ஷேர் பண்றேன். அப்புறம் வந்து எப்போதும் போல வந்து பூஜை ரூம் ரெடி பண்ணும்போது வந்து கலசத்துக்கும் வந்து ரெடி பண்ணிட்டேன். இன்னைக்கு வந்து சரி பூ வந்து இதில சுத்தி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அதையுமே ரெடி பண்ணி வச்சிருக்கேன். பூ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருந்தது. குலதெய்வ கலசத்தில வந்து பூவெல்லாம் போட்டுட்டு, பால் வந்து அபிஷேகம் பண்ணலான்னு தான் நெனச்சேன். ஆனா பால் வந்து எங்கேயுமே கிடைக்கவே இல்ல. இங்க பக்கத்தில வந்து கடை ஒண்ணு இருக்கும். அந்த கடை வந்து கொஞ்சம் வெளில போயிட்டு இருந்தாங்க அவங்க. அதனால வந்து கடை வந்து மூடியே இருந்தது. என்னால வாங்கவும் முடியல. பால் பாக்கெட் வந்து நம்ம கேட்குற இடத்துலவே இல்ல. எல்லாமே சீக்கிரமா தீர்ந்து போச்சுன்னு சொல்லிட்டாங்க. சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பன்னீர் வச்சு தான் அபிஷேகம் பண்ணியிருந்தேன். வேலைக்குமே கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அதனால கொஞ்சம் அவசர அவசரமா பண்ற மாரி இருந்தது. கோலம் வந்து அரிசி மாவுல போடல. அ கோல மாவுல போடல. அரிசி மாவு வந்து நம்ம கரைச்சிட்டு, ஏற்கனவே ரெடிமேட்டா இருக்கும் அந்த அரிசி மாவு வச்சுட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சமா வந்து மஞ்சள் போட்டிருக்கேன். மிக்ஸ் பண்ணிட்டு அதில வந்து மாக்கோலம் மாரி போட்டிருந்தேன். இதுவே நல்லா இருந்தது. அரிசி மாவுல வந்து இதுக்குன்னே தனியா வந்து அரிசி ஊற வச்சு அரைக்கணும். அந்த அளவுக்குலாம் அரிசி ஊற வச்சுலாம் அரைக்க தெரியாது. சரி இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு இப்படியே பண்ணேன். சூப்பரா இருந்தது. வெளியில வாசல்லயே வந்து நான் கோலம் போட்டிருந்தேன். அதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது. இது பூஜைலாம் ரெடி பண்ணிட்டு அப்புறம் கொஞ்சம் வெளியில போயிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி வந்து காலையில கிளம்பி போயிட்டேன். சீக்கிரமா வந்துட்டா வந்து காலையில கோவில் போயிட்டு தான் அப்புறம் வேலைக்கு போற மாரி பிளான் பண்ணி வச்சிருந்தோம். ஆனா டைம் ஆயிடுச்சு. நான் நெனச்சது ஒண்ணு, நடந்தது வேறவா நடந்துடுச்சு. வடைக்கும் வந்து மாவு வந்து ஊற வச்சிருந்தேன். இலையுமே கிடைக்கல. சாப்பாடு வடிச்சிருந்தேன். சாம்பார், அப்பளம், அப்புறம் வடை, பாயாசம், சர்க்கரை பொங்கல் இதெல்லாம் தான் ரெடி பண்ணலான்னு பிளான் பண்ணி வச்சிருந்தேன். இலை கிடைக்கல. சரி அதனால வந்து சர்க்கரை பொங்கல் ரெடி பண்ணிட்டு, பாயாசம் வந்து ரெடி பண்ணிட்டேன். இதெல்லாம் முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு வரும்போது வந்து கோவில் போகலான்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தோம். கோவில் போறதுக்கு முன்னாடி வந்து சரி ரொம்ப நாளாயிடுச்சு வந்து போயிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் ஒண்ணு இங்கே பக்கத்தில ஒரு ஹோட்டல் ஒண்ணு இருக்கும். அங்க போயிட்டு ஃபலூடா சாப்பிடலாம். அன்னைக்கு வந்து நான்வெஜ்லாம் எதுவும் சாப்பிட முடியாது. சம்மர் டைம் வந்தாலுமே வந்து நாங்க வெளியில போக வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இந்த ஒரு ரெஸ்டாரண்ட்ல வந்து ஃபலூடா சூப்பரா இருக்கும். எப்பவுமே வந்து வாரத்தில வந்து ஒரு 2 நாள், 3 நாள் வந்து கம்பல்சரியா போயிட்டு சாப்பிட்டுட்டு வந்துருவோம். ரோஷன் மித்தி 2 பேருமே கூட்டிட்டு போக மாட்டோம். எல்லா நேரமும் கூட்டிட்டு போ மாட்டோம். அப்படி ஆஃபீஸ்லேருந்து வரும்போது அது கொஞ்சம் கிட்டவா இருக்கும். அதனால வரும்போதே வந்து நாங்க சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துருவோம். அவங்க எப்போ வேணாலும் வந்து இப்போ வெயில் டைம் இருக்குன்றதுனால அவங்க வீட்ல எங்கேயாச்சும் வாங்கி குடுத்துருவாங்க. அப்படி இல்லையாச்சும் எப்பயாச்சும் சேலரி வாங்கும்போது போவோம். இல்ல வாரத்தில எப்பயாச்சும் ஒரு டைம் அவங்க தோணும்போது போயிட்டு அவங்க சாப்பிடுவாங்க. நாங்க வர வழியில வந்து சாப்பிட்டுட்டு வந்துருவோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபலூடாலாம் சாப்பிட்டுட்டோம். இதுக்கப்புறமா வந்து கோவிலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவில் போயிட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டா வீட்டுக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருந்தோம். சூப்பரா இருந்தது அந்த கோவில் எனக்கு. அது என்னன்னு தெரியல. இந்த சைட்ல இருக்கிற ஒரு கோவில் மட்டும் கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கும். ஒரு சில கோவில்லாம் போனா கொஞ்சம் நல்லாருக்கும். அந்த மாதிரி தான் இந்த கோவிலுமே. கோவில் போயிட்டு அப்புறம் வரும்போது வந்து வேல்லாம் வந்து எடுத்துட்டு போனாங்க. அதையுமே வந்து பார்த்தோம். நான் ரெகுலரா போற கோவிலுக்கு வந்து என்னால அன்னைக்கு முடியல. சரி பரவால்ல அன்னைக்கு வந்து வேல் பார்க்கவாச்சும் என்னால முடிஞ்சது. அப்பதான் கொஞ்சம் திருப்தியா இருந்தது. பரவால்ல நம்மளால கோவில் முடியலனாலும் பரவால்ல வேலாச்சும் பார்த்துட்டோம் அப்படின்ட்டு. எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து நைட்டுக்கு வந்து தோசை ஊத்திட்டு வந்து கொத்தமல்லி சட்னி தான் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு செஞ்சுட்ருக்கேன். கொஞ்சமா எண்ணெய் ஊத்திட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து உளுத்தம் பருப்பு போட்டிருக்கேன். இது கொஞ்சம் கலர் நல்லா மாறி வரணும். அதுக்கப்புறம் வந்து 1 துண்டு வந்து புளி, அதுக்கப்புறம் 3 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா வந்து கொத்தமல்லி வந்து கிளீன் பண்ணி வச்சுக்கலாம். 10 நிமிஷம் தான் இந்த சட்னி சூப்பரா இருக்கும். சட்னி செம்ம டேஸ்ட்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தெரியாதவங்க ட்ரை பண்ணி பாருங்க. இது கலர் ரொம்ப மாறணும்லாம் கிடையாது. கொத்தமல்லி வந்து லைட்டா அந்த வத்துச்சுனாலுமே போதும் தண்ணி. அதுக்கப்புறம் நம்ம உடனே கூட அத அரைச்சுக்கலாம். கொஞ்சமா வந்து தேங்காய் வேணுன்ற அளவுக்கு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு வந்து வேணும்னா வந்து தனியா கூட போட்டுக்கலாம். என்கிட்ட பேஸ்ட்டா இருந்ததுனால அத அப்படியே போட்டுட்டேன்.
இது அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் இதை அரைச்சி தாளிக்க வேண்டியதுதான் வேலை. தோசை வந்து ஊற்றிக்கலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிடுவோம். ரொம்ப சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். கொத்தமல்லி வந்து நம்ம அந்தளவுக்கு கட் பண்ணணும், வேறு எந்த வேலையுமே கிடையாது, அவ்வளோதான். புதினானா கூட கொஞ்சம் அந்த இலையெல்லாம் உதுத்தணும். இதெல்லாம் இந்த வேலை கூட கிடையாது, சீக்கிரமாக முடிச்சிடும். இப்போ ரோஷன் மித்தி 2 பேருமே லீவ் விட்டுட்டாங்க. 2 பேருமே வந்து ஊருக்கு போகணும் போகணும்னு சொல்லின்னு இருக்கிறாங்க. அவங்க கூட போயிட்டு இருந்துருவாங்க. ஆனால் எங்களால் தான் அவங்கள விட்டுட்டே இருக்க முடியாது. ஒரு 4 நாளைக்கு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ரோஷன் ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பான், எப்போம்மா வருவீங்க, எப்பப்பா வருவீங்க, வந்து கூப்பிட்டு போங்க கூப்பிட்டு போங்கன்னுவான். ஆனால் வருஷமே இந்த வேலை தான் பார்ப்பாங்க. வேணான்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. நம்மளா இருந்தாலுமே அப்படிதான். ஸ்கூல் வந்து முடிய போகுதுன்னா அதுக்கு அடுத்த நாளே வந்து பிளான் பண்ணிடுவோம். இன்னைக்கு லாஸ்ட் டேனாலும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கலன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். 1 மாதம் 1.5 மாதம் எப்படின்னா அவங்களாம் பிரிஞ்சிருக்கணுன்ற மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரி, அப்பயே வந்து முடிவு பண்ணிடுவோம். எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு வந்து தாத்தா வீட்டு, பாட்டி வீடு, அந்த மாதிரி சித்தி வீடு, அந்த மாதிரி போகிற மாதிரி அப்பயே பேசிப்போம். நான் வந்து அதிகமாக வந்து என் அக்கா வீட்டுக்கு தான் போவேன். ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த டேலாம் இப்போ ரொம்பவே மிஸ் பண்ணுறோம். அந்த நாள்லாம் நம்மளுக்கு திரும்ப வரவே வராத ஒரு நாள். அப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எப்படா இதெல்லாம் முடிய போகுதுன்ற மாதிரி இருக்கும். இப்போ யோசிச்சா ஏன்டா அதெல்லாம் முடிஞ்சுது அப்படின்ற மாதிரி தோணுது. என்னவோ தெரியல. ஆனால் இந்த லீவ் விட்டுட்டாங்க. இவங்கள வச்சுட்டு எப்படி சமாளிக்க போகிறேன்னே தெரியல. அந்த அளவுக்கு இருக்குது. சரி பார்ப்போம். எதுவாக இருந்தாலும் நம்ம தான் பார்த்தாகணும். சரி, ஓகே, பரவாயில்ல. வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். தேங்க்யூ. பாய்.